டியர் வியூவர்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஒரு மேக்ஸ் அதுதான் சால்வ் பண்ண போகிறோம். கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? இதுதான் கொஸ்டின். சராசரி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். சராசரி என்பது இப்போ நீங்கள் ஸ்கூலில் 5 தேர்வுகளில் சராசரி எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நீங்கள் 5 தேர்வுகளில் எடுத்த மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் கூட்டிட்டு 5ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அதுதான் சராசரி, ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே அப்படின்னா இங்கே 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் அப்படின்னா என்னது? 30 ஆட்டங்களில் அவர் எடுத்த மொத்த ஓட்டம் டிவைடட் பை 30, அதுதான் 30 ஆட்டங்களுக்கான சராசரி. அப்போது அவர் எடுத்த மொத்த ஓட்டங்கள் டிவைடட் பை 30 ஈக்குவல் டு எவ்வளவு? சராசரி 72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த ஓட்டங்கள் வேணும்னா என்ன பண்ணணும்? மொத்த ஓட்டங்கள் வேணும் அப்படின்னா இந்த 72 இந்த 30 மேலே போயிடுச்சுன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 72 × 30 தட் இஸ் ஈக்குவல் டு 2160. இதுதான் அவர் 30 ஆட்டங்களில் எடுத்த மொத்த ஓட்டங்கள் 2160. அப்போது அவர் 30 ஆட்டங்களில் எடுத்த ஓட்டம் 2160. இதே மாதிரி அவர் 31வது ஆட்டம் முடியும் போது அவரோட சராசரி ஓட்டம் என்னவாயிடுச்சு? 73 ஆயிடுச்சு. அப்போ 31 ஆட்டத்தில் அவர் எடுத்த மொத்த ஓட்டம் எவ்வளவா இருக்கும்? 31 × 73 கால்குலேட் பண்ணிங்கன்னா 2263 கிடைக்குது. இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 2263 கிடைக்குது. அப்போது 31வது ஆட்டத்தில் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருப்பார்? இங்கேருந்து இங்கே கழிச்சிட்டிங்கன்னா, அதாவது 31வது ஆட்டத்தில் அவரோட மொத்த ஓட்டங்கள் 2263, 30 ஆட்டங்களில் அவருடைய மொத்த ஓட்டங்கள் 2160. இதிலேருந்து இங்கே கழிச்சிட்டோம் அப்படின்னா 103. இந்த 103 ரன்கள் தான் அவர் 31வது ஆட்டத்தில் எடுத்த ஓட்டங்கள். இதுதான் சரியான விடை.